டாபா ஸ்டைல் எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா திக்காக நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம சில ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கும். அதை அப்படியே நம்ம எப்படி வீட்டில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த டாபா ஸ்டைல் எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்காக நம்ம நல்ல அடிகட்டியான ஒரு பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு இஷ்டம் உள்ள ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நம்ம ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக அது ஸ்மெல் வரட்டும். அப்போது நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரு 3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் அளவில் நான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் ஆனியன் தக்காளியும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா அதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4-5 பீஸு நம்ம கேஷ்யூ நட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. அப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஆனியனையும் அந்த எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃப்ளேமை லோ ஃப்ளேமாக பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மெல் போனால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவுமே அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லாவே கொதித்து வந்துடணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு அந்த கிரேவி மட்டும் சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு நல்லா மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லாவே கொதி வந்துக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவி உங்களுக்கு கூட வேணும்னா தண்ணி கொஞ்சமாக, அதுவும் சுடு தண்ணி மட்டுமே சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதில் மல்லி இலை அந்த மாதிரிலாம் கருவேப்பிலை அதெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் மஸ்ட்டாக வேண்டது உங்களுக்கு இந்த கஸ்தூரி மேத்தி. அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடைக்கும். அடுத்ததாக இப்போ முட்டை எல்லாமே பீல் பண்ணி வச்சாச்சு. லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறப்ப உங்களுக்கு அந்த கிரேவி எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே போய் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா அதை எல்லாத்தையுமே முட்டை உடஞ்சிராமல் பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிரேவி. கண்டிப்பாக ஒரு தடவையாவது பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட, நான் கூட, அது கூடலாம் சூப்பராக இருக்கும். ஈவன் பூரி கூட இந்த முட்டை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டாபா ஸ்டைலே நான் 2-3 ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிரேவி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா அந்த முட்டையை போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஓவராக நம்ம கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டாபா ஸ்டைல் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. அந்த ஆத்தென்டிக்கான டேஸ்ட் வேணும்னா இதே ரெசிபி ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும்.